ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்சிஎம் ஹெல்ப்லைன், அதாவது முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட்டில் எப்படி மனு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் டிஎன்சிஎம் ஹெல்ப்லைன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு சர்ச் ஆகி வரும். அதில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் இடத்துலேயே வருது பார்த்தீங்களா, IIBGCMS. அந்த இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோமே ஆஃபீஷியல் வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கூட நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பதிவு செய்க அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபஸ்ட்டு நேம் ஃபஸ்ட்டு அடிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட அப்பா பேர் இறுதி பெயர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதில் அடிக்கணும். அடிச்சுட்டு கீழே உங்களோட ஃபோன் நம்பர் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு கீழே சமர்ப்பி அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகி வரும். அந்த ஓடிபியை நம்ம எடுத்து இங்கே அடிக்கணும். அடிச்சுட்டு கீழே சரிபார்த்து பதிவு செய்க அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு பதிவாயிரும். ஓடிபி வந்துருச்சு. இப்போ நம்ம ஓடிபி அடிச்சுட்டு கீழே சரிபார்த்து பதிவு செய்க அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த தான் நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணுவோமே இப்போ நம்மளோட டீட்டெயில் ரிஜிஸ்டர் ஆயிரும். இப்போ நம்மளது ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நம்மளோட டீட்டெயில் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எப்படி மனு செய்கிறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். இதில் நீங்கள் முகப்பு அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துடும். இப்போ நம்ம முகப்பு பேஜுக்கு, அதாவது ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துட்டோம். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, மனு செய்ய அப்படின்ட்டு பார்த்தீங்களா, க்ரீன் கலரில், அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணவே இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சப்மிட் கிரீவன்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதில் நீங்கள் உங்களோட ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்மளோட அட்ரஸ் அடிக்கணும். நம்மளோட பேர், அப்பா பேர், டோர் நம்பரோட அட்ரஸ் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கோங்க. இதில் நீங்கள் தமிழில் கூட அடிச்சுக்கலாம். இதில் நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் ஃபாண்டு எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை கூட பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தமிழில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ அட்ரஸில் உங்களோட நேம், அப்பா பேர் ப்ளஸ் டோர் நம்பரோட நம்மளோட ஃபுல் அட்ரஸ் நம்ம அடிக்கணும். இப்போ நம்ம அட்ரஸ் அடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்மளோட ஃபோன் நம்பர் கீழே அடிக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே அதை பொது, அதாவது பொது குறையா அல்லது தனிநபர் குறையா அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதில் நீங்கள் பப்ளிக் அல்லது இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே மனுவோட டீட்டெயில், அதாவது டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டு பார்த்தீங்களா, அந்த இதில் நம்மளோட மனுவோட ஃபுல் டீட்டெயில் அதில் நம்ம அடிக்கலாம். இதில் நம்ம இங்கிலீஷ்லேயும் அடிச்சுக்கலாம், தமிழ்லேயும் அடிச்சுக்கலாம். நீங்கள் தமிழ் அடிக்கிறதுனா நான் ஆல்ரெடி போட்ட அந்த தமிழ் ஃபாண்ட் எப்படி கொண்டு வர்றதுங்கிறது ஒரு வீடியோ ஆல்ரெடி டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அந்த இதை நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் தமிழ் ஃபாண்டு ஓப்பன் பண்ணி இப்போ இங்கே நம்ம தமிழில் இது மாதிரி நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரம் அனுப்புனர் நம்மளோட பேர் ப்ளஸ் கீழே பொருள் அப்படின்னா நம்ம எதுக்காக மனு செய்கிறோம் அப்படிங்கிறத பொருள் அப்படின்னு போட்டு அது நம்ம அடிக்கணும். கீழே அதுக்கப்புறம் நம்ம மனுவோட டீட்டெயில் ஃபுல்லாக நம்ம அடிக்கணும். இப்போ நம்ம மனுவோட டீட்டெயில் ஃபுல்லாக அடிச்சிட்டோம். அடிச்சுட்டு இப்போ நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இந்த மனு செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனா அப்படின்னு கேட்குது. நீங்கள் எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குறை தொடர்புடைய அரசு துறை, எந்த துறையில் நம்மளோட குறையை நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். நான் இபியில் அப்ளை பண்ணுறதுனால எனர்ஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அந்த இதில் நம்ம செலக்ட் பண்ணி டான்ஜெட்கோ அப்படின்னு இருக்கும், அந்த இதில் நான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்களோ அந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. லோக்கல் பாடி டைப் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த இதில் நம்ம அடிக்கணும். இதில் குறையின் வகை அப்படின்னு பார்த்தீங்களா, நீங்கள் எந்த வகையில் அதாவது உங்களோட குறையோட வகை என்ன அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும்.
செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து குறை தொடர்புடைய சப் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து மாவட்டம், நம்மளோட மாவட்டம் வந்து நம்ம வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு கீழே வந்து வட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீங்கள் எந்த வட்டமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உட்கோட்டம் அப்படின்னு இருக்கும், அந்த இதில் நீங்கள் வந்து உங்களோட உட்கோட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெவென்யூ வில்லேஜ், வருவாய் கிராமம், நீங்கள் வந்து எந்த கிராமத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து அதில் வந்து ஆப்ஷன் வரும், அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் இஃப் டிஃப்ரெண்ட், அதாவது உங்களோட அட்ரஸ் வேறு டிஃப்ரெண்ட்டான இடத்துல இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் அடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அட்டாச் எ ஃபைல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மனு சம்மந்தமாக ஏதாவது ஃபைல் எதுவும் இருந்ததுன்னா அதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களோட மனு வந்து சப்மிட் ஆயிரும். இப்போ நம்மளோட மனு வந்து சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து சப்மிட் ஆனவுமே வந்து நம்மளோட மனுவோட நம்பர் எல்லாமே வரும். அந்த நம்பர் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நம்பரை வந்து நம்மளோட பின்னாடி வந்து நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து டிஎன்சிஎம் ஹெல்ப் லைனில் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து மனு செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.